நண்பர்களே, நீங்க எலிக்குட்டி வந்துட்டு டாக்ஸி ஓட்டி பாத்திருக்கீங்களா? இல்லாட்டி நாய்க்குட்டி பைக்ல ரைட் போய் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இன்டர்நெட்ல இருக்கிற கியூட்டஸ்ட் அனிமல் வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க பாப்போம்? ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன மாசம் வரும்? கிளியை பேச வச்சு பாத்திருக்கேன், ஆனா ஆட்டை பேச வச்சு இப்பதான் பாக்குறேன். அவர் வண்டி ஓட்ட ஓட்ட அந்த பறவை அவர் கூடயே டிராவல் ஆயிட்டே வருதுங்க. வண்டியில ஏறு. நான் எதுக்கு வண்டியில ஏறனா? மரத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு. சீன போட்ட இப்ப ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. இந்த ஆளுக்கு தில்லு ரொம்ப அதிகம் தாங்க. அந்த நாயை அவரை ஹராஸ் பண்ணலன்னு பச்சு, ஆனா இவரு அந்த நாயை ஹராஸ் பண்ணிட்டாரு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. உங்க பறவையை நல்லா ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடணும்னே இல்ல, அதுவே வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும். இவருங்க பிஸ்கெட் அதுவே கொண்டு வந்து அவரோட ஓடரோட வாயிலேயே ஊட்டி விடுது. இந்த மாதிரி இருக்கணுங்க பறவைனா. என்கிட்டயும் ஒரு பறவை இருக்கு, வேஸ்ட். நான் பக்கத்துல போனா என்ன கடிக்க வரும். கை இப்ப வைக்கிறேன், வச்ச உடனே ஓடி வர்றது கையை கடிக்கிறது தான், வேற எதுக்குள்ள பாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இங்க வச்சா உடனே வருவோம், இங்க வச்ச உடனே கையை கடிக்கிறது இல்ல சைடு வருவோம். லம்போர்கினி காரை ஓட்டி நம்ம பாத்திருக்கோம், ஆனா அந்த கார்ல இருக்கிற சிம்பிள்ல இருந்து யாராச்சும் ஓட்டி பாத்திருக்கீங்களா? நம்ம தலைவர் ஓட்டுறாரு பாருங்க. இவர்தான் ஆக்சுவலி ஒரிஜினல் லம்போர்கினி ஓட்டுறாரு. வடக்கம் தாயா. தம்பி கடையை பாத்துக்கோப்பான்னு கடையை ஒப்படைச்சா எப்படி வேலை பார்க்கற அப்படி பாருங்க. ப்ரோ ஓவர் டைம் ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்னடா நடக்குது இங்க? சார் வடகரியாலும் போலாக்குது. என்னப்பா மாப்பிள்ளை பொண்ணு நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. பாவம் அரேஞ்ச் மேரேஜ் போல இருக்கு, அதான் ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாம இருக்காங்க. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. அவன் இந்த நாய் வந்துட்டு இவனுங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கிறதா இல்லாட்டி டான்ஸ் ஆடுறதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ரோட்ல இருக்கிற பூனையை புடிச்சிட்டு வந்து இவங்க அபார்ட்மெண்ட் குள்ள விடுறாங்க. எதுக்குன்னா அவங்க வீட்டுல எலி தொலை இருக்குன்னு இந்த பூனையை வச்சு அதை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கானுங்கன்னா பாருங்களேன். ரூம்குள்ள விட்டு பூட்டிடுறானுங்க. செம ஐடியாவா இருக்கு. உங்க வீட்டுல எலி தொலை இருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. அசைன்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சு வேலை பார்ப்பாங்க. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். காதல் இல்லன்னு சொல்றான் குப்புசாமி. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. Oh, they got you locked up for life, my boy. கேமரா நக்கறா. That's tough. They கேமரா மலக் பண்ணிட்ட அப்படி இந்த குரங்கு. Come on baby girl. காஜுக்கு ஒரு அளவில்லையாடா. சின்ன பூனைங்கெல்லாம் வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிறாங்க, ஆனா நடுவுல யாரு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் இருக்காரு. தூக்குதா? கைஸ் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த காட்ஸிலா -1 ஒரு படம் இருக்கு, அதை பாருங்க. யூசுவல் காட்ஸிலா விட அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. ஜப்பான் காரனுங்க வந்துட்டு காட்ஸிலா படம் எடுத்திருந்தாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. ஆமால எல்லாம் மாறி இருக்குதுங்க. மூஞ்சில தோல் இருக்கும், இந்த நாய்க்கு தோல்ல தான் மூஞ்சியே இருக்கு. நிஜ ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. என்னடா எத்தனை சைஸ்ல இருக்கு, அப்பா தைரியமா நிக்கிறானுங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். இது crocodile டைனோசர்ஸ் ஆனே தெரியல. ஓ தண்ணி குடிக்கறானா? தண்ணி குடிக்கிற சாக்குல அதுல ஒரு 10-15 மீன் தின்ன மாதிரி இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கண்ண மூடிட்டே சாப்பிடுறான் பாத்தீங்களா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? அவன் ஹெல்ப் பண்ண விடுறா. ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்க. யூசுவலா பாத்தீங்கன்னா பெரிய நாய் கூட வந்துட்டு ஆபத்துக்குரிய நாய் கிடையாது, ஆனா இந்த சின்ன நாய்க்கு தான் ஓவரா சீர போடும். See, petting the dog is one of the most relaxing things you can possibly do. It releases a hormone called oxytocin. 100% ஆக்ஷன் இருக்கு, ஆனா 0% is the damage. ஏடி வீட்ல ஓடி விட்றியா? வீட்ல போய் சும்மா தான இருக்க போற. அட 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 சொர்க்க வாழ்க்கையில இருக்கு. என்ன உனக்கு மசாஜ் கொடுக்கறாங்க, என்ன ஓவரா சீர போடுற? ஆஹா
என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை. தாத்தாக்கு குளிப்பாட்டுற மாதிரி இதான் இருக்கு அந்த நாயை பார்த்தா. கொடுமை இந்த வீட்டுல மனுஷனா நாயினுங்கிறாங்க, நாய பிள்ளைனுங்கிறாங்க. ஒரு எலியை நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ட்ரெயின் பண்ண முடியும்னு பாருங்களேன். இந்த ஹோல் டப்பாவை வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த எலிதான். அதுல இருக்கிற பட்டன்ஸை வச்சு அதுவே வந்துட்டு டேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்குதுன்னு பரவாயில்ல. பாரு அதுக்கு சாப்பாடு வேணும்னா அதுவே வந்துட்டு மூவ்மெண்ட்லாம் பட்டனம் கீப் போய் சாப்பிடுது கேட்டு. ஒரு எலிக்கு எவ்வளவு மூளை இருக்கு பாத்தீங்களா? ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். கடைக்கு போயிட்டு டைரி மில்க் சில்க் தான் வேணும், சில்க் இல்லன்னா நீ கடை வச்சிருக்கான்னு உன்னை திட்டிட்டு வந்திருக்க. போற போக்க பார்த்தா என்ன விட நீ டெவலப் ஆயிருக்கு மகனே, உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன். அந்த நேரம் வந்து சார்லி 777 படத்தை பார்த்திருப்பீங்க நம்ம. அதுல எப்படி ஹீரோவும் நாயும் ஜாலியா டிராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த நாய்க்காகவே அந்த ஸ்கூட்டியை டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். அதுக்குன்னு காகிள்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஹெல்மெட் வேறையா செம கியூட்டா இருக்குல்ல இந்த நாய்க்குட்டி. அது ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கிட்டே அந்த சீட்ல ஒரு இடத்த வேற வச்சிருக்காங்க. லிட்டரா அந்த படத்துல வர மாதிரியே இந்த நாயை சுத்திட்டு இருக்கு அவங்க ஓனரோட. சார்லி, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் சார்லி. ஐ லவ் யூ டு சார்லி. அடிக்கிற வெயில் அந்த நாயினாலே தாங்க முடியல பாவம். முன்னாலேயே இந்த வெயில தாங்க முடியல பாவம். அந்த நாய்களும் எவ்வளவு கஷ்டப்படும். ஜாலியா ஃப்ரிட்ஜ்ல போய் அவன் உட்காந்துட்டான். சைஸ் வேற கரெக்டா இருக்கா, ஜாலியா இருக்கிறதுக்கு. எரியுதடி மாலா. பாவம் பூனை ஒரு செகண்ட் தான் வந்து ஒரு தெரு பூனைன்னு மறந்துருச்சு. வீட்டு பூனையாட்டம் ஜாலியா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கா. சுகமா இருக்கா போ எருமாடு. நாயை வந்துட்டு வெளில கொண்டு போய் ஓட விடுறதுக்கு பதிலா வீட்லயே அதுக்குன்னு ட்ரெட்மில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த நாயை வச்சு எனர்ஜியை ஜெனரேட் பண்ணல மாட்டிருக்குங்க. நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். காலையில எண்ணெய் வச்சு குளிச்சு புட்டு கோழி சூப்ல எண்ணெய் மிதக்க கோழி சூப்பை வச்சு கோழி சூப்பை குடிச்சு புட்டு எலும்பு எடுத்து கடிச்சிட்டு படுத்து தூங்க நினைச்சேன்னா எவ்வளவு தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்குடா. ஆனா சில பேர்ல வந்துட்டு அவங்களோட பெட்டை வந்து ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து வளர்த்துவாங்க. ரொம்ப கேர் எடுத்து வளர்த்துவாங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு மனுஷனுங்களுக்கு கூட இவ்வளவு சொகுசான வாழ்க்கை இருக்காது. என்னென்னமோ புது டிவைஸ் எல்லாம் வச்சு அதுக்கு வந்துட்டு சொகுசா காட்டுறாங்க. சொகுசின் உச்சகட்டையா இதெல்லாம். ஒரு போத்தி அடாடா ஃபேஸ்பேக் வேற. கார் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கேன், கேட் சர்வீஸ் இருக்கு. ஃபேஸுக்கு அந்த கண்ணெல்லாம் வைக்கிறது என்னக்கு இதெல்லாம். ஒரு ஷார்க் வந்து ஒரு டர்ட்டில சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஸோ அப்போ அந்த சமயத்துல அங்க போயிட்டு இருந்த போட்ல இருக்கிறவங்க வந்து அந்த டாட்டாய்ஸ் எப்படியே காப்பாத்திட்டாங்க. அதை காப்பாத்தி அந்த ஷார்க் இல்லாத பகுதியா கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அவங்க வந்து அந்த டாட்டாய்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தன்னோட உயிரை காப்பாத்தினதுனால இந்த டாட்டாய்ஸ் வந்து அதோட ஃபேவரட் ஃபுட்டான ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு வந்து தேங்க்ஸா கிஃப்டா கொடுக்குது. அவங்க 2 பேர் மீல ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க வேற. ஜெல்லி ஃபிஷ் சாப்பிட்டா ஏதாச்சும் உடம்புக்கு ஒன்றும் ஆயிராதா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அக்கா அது ஏதோ நாயின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மவுண்டன் லயனாமா. அக்கா கொஞ்சம் ஓரமா போய் நியூஸ் ரீட் பண்ணுங்க. பாதையில வீட்டு நடத்திட்டு ஐயோ இவனுக்கு வேற தேவையில்லாம கேமரா தீட்டு வந்துடுறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிராபிக்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளவு அழகா இருக்குது, பார்த்தா நிஜமாவே ஒரு கிராபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நிஜ வீடியோ தான். இது ஏதோ வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்காக தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எடுத்தது. ஆனா பார்த்தா எனக்கே கிராபிக்ஸ் ஆட்டா தான் தெரியுது. Come now, let's leave space for somebody else. Come, Nate. Come. Hey, நாய்க்கு ஊட்டி பார்த்திருக்கேன். இவர் என்னங்க பேருக்கு ஊட்டுறாரு. அத்தா பெரிய கரடி. ஏதோ கோல்டன் ரிட்ரீவர் வளர்த்துற மாதிரி ரஷ்யன் பேர வளர்த்திட்டு இருக்காரு. தலைவர் போய் லவ் ஃபெயிலியரான்னு வேற கேட்கற. அப்படி நம்ம நார்த் இந்தியன் பையா வாழ்க்கைனா லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கிறது தான். மீண்டும் இவருதான் அந்த குரங்கோட ஏப்போட ஓனர்னு நினைக்கிறேன். ட்ரௌசர்லாம் போட்டு என்ன பாசா காமிக்கிறான். அதுக்கு வேற அழகா ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு இருக்காங்க அதோட சைஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.